அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகம் யோக ஜாதகம் என சொல்லிவிடலாம். அப்படி அமைப்புகள் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் உள்ளது. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். அந்த அமைப்பு குருவின் இருப்பிடத்தை பொறுத்து குருவை பற்றியது. குரு பகவான் தனக்காரகன், குழந்தைக்காரகன், சுபத்தையே கொடுக்கக்கூடியவர், முழு சுவர். அந்த முழு சுவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி வீட்டில் இருந்தால், அதாவது அவரது ஆட்சி வீடுகள் என்பது 2 வீடுகள், தனுசு வீடு, மீனம் வீடு, 2ம் ஆட்சி வீடு. இந்த 2 வீடுகளில் ஏதாவது ஒன்றில் இருந்தால், அல்லது அவரது உச்ச வீடு என்பது கடகம் வீடு, அந்த கடகம் வீட்டில் குரு பகவான் இருந்தால், அல்லது காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசம் வீட்டில் குரு பகவான் இருந்தால், அல்லது காலபுருஷனுக்கு 6வது வீடான வெற்றியை குறிக்கக்கூடிய வீடான, வேலையை குறிக்கக்கூடிய வீடான கன்னி வீட்டில் குரு பகவான் இருந்தால், அல்லது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சிகம் வீட்டில், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீட்டில், ஆயுளை குறிக்கக்கூடிய வீட்டில் குரு பகவான் இருந்தால், இந்த ஜாதகர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். அவர்களுக்கு லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ராசி எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் சென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த அமைப்புகளில் குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர்கள் ஒரு காலம் இல்லாவிட்டாலும் ஒரு காலம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல நிலை அடைவார்கள். குரு பகவான் ராகுவோடோ கேதுவோடோ வக்கரம் பெற்ற கிரகத்தோடு இருந்தால் பலன்கள் தாமதமாகவே ஒழிய கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் இது நாம் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.